ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸம் சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு யூடியூப் வீடியோக்கு எப்படி வந்து நம்ம மொபைலில் ஈஸியாக தமிழில் கிரியேட் பண்ணுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பா. ஸோ அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம மொபைலில் ரொம்பவே ஈஸியாக ஒரு யூடியூப் வீடியோவுக்கு தமிழில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, கூடவே இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிட்டாங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். உங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. இந்த கிராப்னு கிளிக் பண்ண அப்புறம் இந்த தம்ப்நெயிலோட சைஸ் நம்ம இதில் இன்புட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இதிலே மேனுவலாக இருக்குது யூடியூப்னு ஒரு ஆப்ஷன். ஸோ அந்த யூடியூப்புங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த யூடியூப் தம்ப்நெயிலுக்கு தேவையான அந்த தம்ப்நெயில் சைஸ் வந்து ஆல்ரெடி அதே கிராப் ஆயிரும். ஸோ இந்த தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதை ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த தம்ப்நெயிலில் நீங்கள் ஏதாவது அதில் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சாலோ அல்லது உங்களுடைய தம்ப்நெயில் ஃபோட்டோ ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சாலோ அதில் ஆட் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவோட தம்ப்நெயிலை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பிக்சரை வந்து ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னோடய பிக்சரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே தம்ப்நெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் சேனலுக்குன்னு உங்களுடைய தனித்துவம் வாய்ந்த உங்கள் சேனலுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லுக் இருக்கிற மாதிரி ஒரு தம்ப்நெயில் உருவாக்குங்க. அதாவது உங்களோட தம்ப்நெயிலை பார்த்தாலே அது இது வந்து உங்களோட சேனல் அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொரு சேனலும் பாருங்கள், ஒவ்வொரு நல்ல டாப்பஸ்ட்டில் இருக்கக்கூடிய யூடியூபருடைய அவங்களோட தம்ப்நெயில் பார்த்திங்கன்னா எல்லா தம்ப்நெயிலுமே பார்த்திங்கன்னா ஒரே சீரியஸில் ஒரே மாதிரியே அவங்க பண்ணியிருப்பாங்க. அதற்கு காரணம் அந்த தம்ப்நெயில் பார்த்தாலே அவங்களுடைய சேனலுங்கிற ஒரு அடையாளம் தெரிவதற்காக தான், ஐடென்டிஃபை ஆகிறதுக்காக. ஸோ அதனால் உங்கள் சேனல்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு இதில் வந்து தனியாக நம்மளோட ஃபோட்டோ தெரியணுங்கிறதுக்காக இந்த பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க. இந்த பார்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ண அப்புறம் இதில் நீங்கள் பார்டர் வந்து எதில் வந்து என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பார்டர் வந்து சூஸ் பண்ணுறேன். காரணம் அந்த பிளரிங்கில் நம்ம ஃபோட்டோ வந்து ஒரு தனியாக தெரியணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூபில் எப்படி வந்து ஒரு தம்ப்நெயில் உருவாக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோக்கான தம்ப்நெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஃபோட்டோங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஒயிட் பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் பேக்ரவுண்டை இந்த மாதிரி வச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அப்படிங்கிற பிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, இப்போ வந்து செலக்ட் கொடுத்துட்டேன். காரணம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த யூடியூப்புங்கிற பிங் கொண்டு போய் வச்சுன்னா அது தனியாக ஒரு தெரியாது. ஸோ அதனால் இந்த ஒயிட் கலரில் பேக்ரவுண்ட் வந்து க்ராப் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் தம்ப்நெயிலை வந்து பார்த்தோன்னே அவங்க புரிஞ்சுக்குவாங்க அந்த யூடியூப்புங்கிற வேர்டை. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து யூடியூபில் எப்படி எளிமையாக ஒரு தம்ப்நெயில் உருவாக்குது அப்படின்னு தான் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டுக்கு போய்ட்டு தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த தம்ப்நெயில்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு தனியான ஒரு கலர் அட்ராக்டிவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை டிசைன் பண்ணுங்கள். இந்த தம்ப்நெயிலுங்கிறத பார்த்தோன்னே நம்ம தம்ப்நெயில் பார்த்தோன்னே அதில் என்ன நம்ம சொல்ல வரோங்கிறது புரியணும். ஸோ அதுக்காக கலர் வந்து பார்த்திங்கன்னா கலர் சூஸ் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா அந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தனியான ஒரு லுக் அட்ராக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு தனியான வேர்டு வந்து நமக்கு தனியாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்காங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்கள் தமிழ் ஃபாண்ட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க. ஸோ ஓகே, இப்போ எளிமையாக அப்படின்னு அதாவது நம்ம சொல்லக்கூடிய எந்த சோர்ஸுக்காக சொல்கிறோமோ அது ஒரு ஃபாண்ட்டு, அதாவது என்ன மேட்ரு சொல்கிறோமோ அது ஒரு கலரு. நெக்ஸ்ட்டு எளிமையாக நம்ம எதுக்காக சொல்கிறோங்கிறது ஒரு ஃபாண்ட் கலரில் நீங்கள் சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எளிமையாக அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். அதாவது பிக்சார்ட்டில் வந்து மேனுவலாக வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து நிறைய இல்லை, அதாவது மேனுவலாக இருக்கிற டிசைன்ஸ் தான். ஸோ ஆனால் வந்து இருக்கிற லெட்டரோட கொஞ்சம் டார்க் பண்ணிக்க முடியும். அதுக்கு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளாக்ல பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு
தனியான ஒரு லுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கு இந்த மாதிரி தான் ஒரு தம்ப்நெயில் வந்து உருவாக்கணும். ஸோ இந்த தம்ப்நெயில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் டெக்ஸ்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி தந்தேன். ஸோ இதில் வந்து உங்கள் சேனலுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிக்காக ஒரு தனித்துவம் வாய்ந்த அந்த வீடியோவான முழு விவரங்கள் இந்த தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷனான லுக்கில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் கெஸ் பண்ணி எடிட் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரொம்பவே ஈஸியான முறையில் நம்ம வந்து நம்மளோட மொபைல்லே பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக வந்து உங்கள் சேனலுக்கு உங்கள் வீடியோவுக்கு வந்து ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து இதில் நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்களா, இதில் இப்போ நம்ம பண்ண ப்ரொசீஜர் மூலியமாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றியான ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.